பள்ளத்துக்குள்ள இருந்த சாமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரியணையில ஏறி இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையை நம்ம மீட்டெடுத்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆவுடை இல்லாம இருந்தாரு, இன்னைக்கு ஆவுடை அமைத்து அவருக்காக ஒரு பீடம் எழுப்பி இன்னைக்கு இனிமே அவர் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மண்ணுக்குள்ள போகக்கூடிய சூழல் ஏற்படுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா அவர் நிச்சயம் ஒரு கற்கோவிலுக்குள்ள போகக்கூடிய சூழலை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த செட்டுக்குள்ள இருக்காரு, இன்னும் கூடிய விரைவில் கற்கோவிலுக்குள்ள அவர் போவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த கிராம மக்கள், குறிப்பா அந்த எஸ்பி கோட்டை மக்கள் ரொம்பவும் அத ஒரு திருவிழா மாதிரி இந்த விஷயத்த நடத்துனாங்க. நீங்க காணொலியில பார்த்திருப்பீங்க. சிறுவர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் திருப்பணியில முழுக்க பங்கேற்று இந்த விழாவை ரொம்ப சிறப்பிச்சாங்க. அதே மாதிரி எவ்வளவு உதவிகள் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய ஊர்களுக்கு நாம போவோம், சில உதவிகள் கூட கிடைக்காது. ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இந்த திருப்பணியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் செஞ்ச பல நூறு உதவிகளால மட்டும்தான் இந்த திருப்பணி எங்களால செய்ய முடிஞ்சுச்சு, இல்லைன்னா நிச்சயம் முடிஞ்சிருக்காது. இது மாதிரி வெட்ட வெளியில இருக்கும் இன்னும் பல நூறு சுவாமியோட திருவுருளால நம்ம மீட்டெடுப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். முடிந்தா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.